வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. ஏப்ரல் 4. வருமுன் காப்போம். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களை போக்கிக் கொள்வது என்பது ஒரு முறை. அதை சிகிச்சை என்று சொல்வார்கள். நோயை தீர்த்து கொள்வதற்கும் மேலான ஒரு சிறந்த முறை என்னவென்றால், நோய் வராமலே தடுத்து கொள்வது என்பதாகும். அவ்வாறு தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்பு, அதற்குரிய செயல், ஒழுங்குமுறைகள் இவற்றை கைக்கொண்டால் நோய் வந்த பிறகு தீர்த்து கொள்வதை விட தடுத்து கொள்வது சுலபமானது என தெரிய வரும். மருத்துவத்துறை விஞ்ஞானிகள் முயற்சி கூட பெரும்பாலும் வந்த நோயை தீர்த்து கொள்வது என்பதோடு நிற்கிறது. அதுவே என்ன ஆகும் என்று பார்ப்போமானால், ஒரு நோய் குறிப்பிட்ட இடத்தில் வந்ததென்றால் அந்த நோய் அந்த இடத்தை மட்டும் சேர்ந்ததாக இருக்காது. வேறு ஏதோ ஒரு இடத்திலே, ஒரு உறுப்பிலே அது ஆரம்பித்து இருக்கலாம். உதாரணமாக, அஜீரணம் இருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அதனாலே தலைவலி இருக்கும். அந்த தலைவலிக்கு தைலம் போட்டுவிட்டால் அஜீரணம் போகுமா? கேள்விக்குறி. போகாது. அதுபோல நோய் ஒரு இடத்தில் இருக்கும். அதனுடைய அறிகுறி அல்லது வெளித்தோற்றம், அதாவது சிம்டம், வேறு இடத்தில் இருக்கும். சிகிச்சை முறையிலே என்ன செய்கிறோம் என்றால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட உறுப்பின் இயக்கத்தை ஒட்டி அந்த நோயை போக்க முயற்சி செய்கிறோம். மருந்தின் மூலமாக அந்த இடத்தில் உள்ள இரத்த ஓட்டம் மற்றும் அந்த செல்களின் இயக்கங்கள் ஊக்கிவிடப்படுகின்றன. ஆனால் உடல் முழுவதும் அந்த பாகம் நீங்களாக மற்ற பாகங்கள் நன்றாகவே இருக்கின்றனவோ இல்லையோ, அவையும் அந்த மருந்தாலே ஊக்கப்படுத்தப் பெறுகின்றன. சரியாக, திட்டமாக, அளவோடு நன்றாக ஓடக்கூடிய குதிரைக்கு ஒரு சவுக்கடி கொடுத்தால் என்ன ஆகும்? அந்த மாதிரி அனைத்து பாகங்களிலும் உள்ள இயக்கங்களும் தூண்டிவிடப் பெறும். விளைவு தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாகலாம். அந்த இடத்தில் ஒரு நோய் போகும், மற்ற இடத்தில் நோய் வரும். எனவே தான் சிகிச்சை என்பதை விட நோய் வராமல் காப்பதுதான் நல்லது. அருட்தந்தை வாழ்க வளமுடன். தொடரும்.